ஆமா பாட்டி, நீங்க என் முகூர்த்தத்துக்கு நாள் குறிங்க. ஆனா அந்த துளசி மாமா கூட சேர்ந்துட்டு கல்யாணமே நடத்திடுவா போல. ஏய், முதல்ல அழுகிய நிறுத்திட்டு என்னன்னு சொல்லு. மாமா உங்களுக்கு செஞ்ச சத்தியம், மாமாக்கு கொடுத்த வாக்கு எல்லாமே காத்தோட போயே போச்சு. லக்ஷ்மி, அதான் அம்மா புரியுற மாதிரி சொல்லுன்னு சொல்றாங்கல்ல. நீ ஒழுங்கா சொன்னா தானடி எங்களுக்கு புரியும். அதான் பாட்டி, அந்த துளசி வாயாடி என் மாமாவை என்ன வசியம் பண்ணாலும் தெரியல. அவகிட்ட நல்ல நெருக்கமா நின்னு மாமா பேசிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆமா, இப்பதான் நான் மாடியில இருந்து பார்த்தேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா நின்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. ஏ லக்ஷ்மி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இப்ப கூட மாமா துளசி வீட்ல தான் இருக்காரு. சந்தேகமா இருந்தா எல்லாரும் போய் பாருங்க. என்ன பைரவி, எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ ஆசை காட்டி என் பேத்தியை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பைரவி. சித்தி, உங்க புலம்புல கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போதைக்கு இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம். என்ன பைரவி இப்படி பட்டும் படாம பேசுற? இவ விஸ்வாவும் துளசியும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு வந்து பேசுறா. அத பார்த்து இவ மனசு எவ்வளவு பாடுபடும். நீ என்னடானா ரொம்ப சாதாரணமா இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்ற? இத பாரு லக்ஷ்மி, நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. நல்லா சமைக்க கத்துக்கோ, வீட்டை எப்படி பொறுப்பா பாத்துக்கிறது, விஸ்வா மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு இத மட்டும் ஒழுங்கா பண்ணு. என்ன சொல்றது புரியுதா? பைரவி, அவ எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த டென்ஷனா வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க? சித்தி, இது ஏன் வீடு. இங்க நான் வச்சதுதான் சட்டம். எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். காஞ்சனாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்லடி, பைரவி ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டு பேசிட்டு போறான்னு தெரியலையே. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்ப என்ன, அதான் அம்மாக்கு அதுல விஷயத்த போட்டாச்சுல்ல. இனி அந்த துளசிக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம், விஸ்வா தம்பிய எப்படி லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இது எல்லாத்தையும் அம்மா பக்காவா பார்த்து பண்ணிடுவாங்க. ஏ லக்ஷ்மி, நீ ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி நிக்கிற? அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டல, அவங்க பாத்துப்பாங்க. இத பார், விஸ்வா தம்பி என்னைக்குமே உனக்குதான். துளசி, இன்னைக்கு சமையல் என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு வெஜ் பண்ணலாமா இல்ல நான்வெஜ் பண்ணலாமா? என்னமோ பண்ணு. என்னடி பதிலே சரியில்லை? என்ன ஆச்சு? ஒன்னும் ஆவல, சும்மா எரிச்சல கலப்பாத. ஏண்டி நானா எரிச்சல கிளப்புறேன்? சாப்பிடறதுக்கு என்ன சமைக்கட்டும்னு தானே கேட்டேன். அத சொன்னா என்ன குறைஞ்ச போயிடுவேன். ஆமா, துணி காய போடும்போது நல்லா தானே போன, அதுக்குள்ள உனக்கு என்னடி ஆச்சு? துளசி, ப்ளீஸ் துளசி, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, இல்லனா நான் உன்னை விடவே மாட்டேன். டேய், என்னடா பண்ற? என் காலை விடு. இல்ல, அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல சொல்லு.
ஏ துளசி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய் துளசி, என்னாச்சு உனக்கு? இப்போ உனக்கு என்னதான் வேணும் சிவகாமி? ஆஹா, நல்லா கேட்டப்போ. இவ்ளோ நேரமா நான் பேசிட்டு இருக்கிற எதுவுமே உன் காதுல விழலையா? ஏண்டி இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. நீ என்ன பண்ணாலும் நான் சாப்பிடுறேன், போதுமா? ஏய், நான் உன் அம்மாடி. நீ எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி உம்முன்னு இருந்தா உனக்கு செட்டே ஆகாது. முதல்ல உன் மூஞ்சியை மாத்து. ஆமா, இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லாருக்கும் நக்கலா போச்சுல்ல? சிரி சிவகாமி, நல்லா சிரி. எல்லாம் என் நேரம். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ இப்படி கோவமா போறா? எப்பவும் சிரிச்சு கிண்டல் பண்ணி விளையாடுவாளே, ஏன் இப்ப இவ்ளோ சீரியஸா இருக்கா? ஒருவேளை அண்ணன் சொன்னதை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்காளோ? பாவம் துளசி, நாம தெரியாம கிண்டலா பேசிட்டோம். என்ன பண்றது, நேரமே சரியில்லை. இல்லைன்னா எப்படி இருந்த அண்ணன் இப்படி மாறி இருப்பாரா? துளசி மனசுல எவ்வளவு வருத்தம் இருந்திருந்தா இப்படி மனசு ஒடிஞ்சு பேசிட்டு போயிருப்பா. இப்படி கலகலன்னு இருந்த பொண்ணு இப்படி மாறிட்டாளே. கடவுளே, சீக்கிரம் இந்த நிலைமையெல்லாம் மாறி எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். விஸ்வாவுக்கும் துளசிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். எப்ப பாரு அண்ணன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை உடைஞ்சிடும் போல ஒரே குழப்பமா இருக்கு. லட்டு லட்டு வாசனை பிரமாதமா இருக்குமா? இது சிவகாமி பண்ணது தானே? இல்ல மாமா, என் கையால நானே பண்ணது. நீ போய் சொல்லாதமா. இது யாரோட கைப்பக்குவன்னு எனக்கு தெரியாதா? அன்னைக்கு நம்ம லட்ட அண்ணனுக்கு கொடுத்து அமிச்ச உடனே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ரசிச்சு சாப்பிட்டாருன்னு துளசி சொன்னாலே. அண்ணனுக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் செஞ்சதுன்னா ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காம வாய் நிறைய அள்ளி ருசிச்சு சாப்பிடுவாரு. இந்த பன்னீர் ரெடியான உடனே அண்ணனுக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். கண்டிப்பா அண்ணன் சந்தோஷமா இந்த பன்னீரை சாப்பிடுவாரு. என்கிட்டயும் மனசு விட்டு நல்லா பேசுவாரு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அண்ணனுக்கு கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். இங்கதான் நிறுத்துங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா
பார்த்திபனுக்கு சாப்பாடா? ஆமாங்க. இன்னொரு கேரியர் இருக்கு. கமிஷனர் ஐயாவுக்கு சாப்பாடா? ஆமாங்க. இது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துறேம்மா. ம். பாரு முருகா, நீ நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கறதுனால நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவ என்ன அடுத்தவளா? உன் கூட பிறந்த பிறப்பு. அவ கூட போய் தகராறு பண்ணிட்டு கோர்ட்டு கேஸ்னு போவியா? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? அண்ணங்கிறது அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம். அப்படிப்பட்ட நீயே அவளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்காம அவளை கஷ்டப்படுத்திட்டு இருப்பியா? ஏன் முருகா, இன்னொரு பொறப்பா அவ உன் கூட வந்து பொறக்கவா போறா? அவளுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் நிக்க வேண்டிய நீயே அவளை கண்ணீர் சிந்த விடலாமா? நீ மட்டும் கேஸ வாபஸ் வாங்கி அவளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கல, நானே உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாகிரதை. இது பார் முருகா, அம்மா அப்பா அண்ணன் தங்கங்கிற உறவெல்லாம் தானா அமையிறது. மற்ற உறவுகள்லாம் நாமளா தேடிக்கிறது. கடவுளா பார்த்து இவதான் உன் தங்கச்சி, இவன் தான் உன் அண்ணன்னு வரமா கொடுக்கறது. அந்த உறவை அசிங்கப்படுத்துறது நாம கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி. புரியுதா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். இனி என் தங்கச்சி மேல நான் உயிரா இருப்பேன். இனி எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தங்கச்சி. நீயும் என்ன மன்னிச்சிருமா? அண்ணா பரவாயில்லண்ணே, விடுங்க. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி எல்லாம் எதுக்குமா? நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். சரிங்க ஐயா, நாங்க போயிட்டு வரோம். ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க. வீட்ல வேலை செய்யற அண்ணன் தங்கச்சி பிரியாம ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அண்ணன் மாறிட்டாருன்னு சொல்றாங்கல்ல. என் அண்ணன் எப்பவும் மாற மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதென்ன அவனோட கையெழுத்தா? இவ எதுக்கு இங்க வந்தா? பிடிச்சதை ஏதோ சமைச்சு கொண்டு வந்திருக்கா போல இருக்கு. கண்டிப்பா சிவகாமி முகத்தை நம்ம பார்க்கவே கூடாது. அண்ணே, உனக்கு பிடிக்குமேனு பன்னீர் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே நானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேனே. நீங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடணும். என்ன? அங்க வச்சுட்டு போ, முடிஞ்சா சாப்பிடுறேன். என்னது இது? நம்ம வந்ததை சரியா கவனிக்காம வேற யாரும் நினைச்சு தெரியாம அண்ணன் இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அண்ணே, நான் சிவகாமினே. வானே, நான் உனக்கு சாப்பாடு போட்டு விடுறேன். வா. எல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் முக்கியமான வேலையில இருக்கேன்ல, அங்க வச்சுட்டு போ. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? என் அண்ணனா இது? அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரே. அவரா இப்படி எமல எரிஞ்சு விடுறாரு. சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் கொண்டு அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும்
சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமா? பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் இனி கண்ணீரும் என்னங்க கரை சேர்ந்திடுமா? அண்ணன் அதெல்லாம் இங்க எதுவும் பேசாத, வெளியில வா. வான்றல வா. யோ வேலு, சார். உன் வீட்ல இருந்து சாப்பாடு வரலன்னு சொன்னேன்ல, ஆமா சார். வா. என் டேபிள்ல கேரியர் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு. சிவகாமி, சொல்றேன்ல, இங்க அழக்கூடாது. வா, ஆன்றல. வா சிவகாமி. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? பாத்தீங்களாங்க அண்ணன் என்கிட்ட எப்படி பேசினாருன்னு. அவர் எப்படி கல் நெஞ்சக்காரரா மாறுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சிவகாமி, உன் அண்ணனை பத்தி நீ இப்படி பேசலாமா? இல்லங்க, அவர் என் முகத்தை கூட பார்த்து பேசல. அன்னைக்கு துளசி அண்ணன் மாறிட்டாருன்னு சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் மாறிட்டாரோன்னு தான் எனக்கு தோணுது. சிவகாமி, மாமாவை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாத. அவர் இப்படி நடந்துக்கிறாருன்னா ஏதோ காரணம் இருக்கும். பாவம், என்ன பிரச்சனையோ அவருக்கு. இல்லைங்க, தலைய போற பிரச்சனையா இருந்தாலும் என் அண்ணன் ஒரு நாளும் என்கிட்ட இப்படி நடந்ததே இல்ல. என்னால இத நம்பவே முடியலங்க. அதே நேரத்துல என் கண் முன்னாடி நடக்கிறத பார்த்தா நம்பாம இருக்கவும் முடியல. சிவகாமி, எல்லாமே விதின்னு உனக்கு ஆறுதல் சொல்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரிங்க, என்னால இதை ஏத்துக்க முடியாது. இது கமிஷனர் ஆபீசர், இங்க நின்று அழக்கூடாது. இது பாரு, இப்ப நடந்துட்டு இருக்கிறது தான் நிஜம். அது புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை தேத்திக்கோ. இது பாரு சிவகாமி, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு. மற்றதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். போமா, போ. நான் சொல்றேன்ல, கிளம்பு. இங்க பாருங்க, பத்திரமா வீட்டுல இருக்க விட்டுருங்க. சரிங்க சார்.